அழகா சொல்றார் கர்த்தர், அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேன். எத்தனை பேர்? 45 லட்சம் பேர். இந்த 2 பேர் மட்டும் சொல்றான், ஏ கானானு போயிடலாயா, ஈஸியா ஜெயிச்சிடலாயா, உள்ள போயிடலாயான்றான். இவன் சொல்ற, ஏ கல்ல கொண்டு வந்து விடுவோம், மரியாதை போயிரு. என்னடா நீங்க சாக வாழ்வீங்கடா, சாக மாட்டீங்கடா. ஏ நாங்க சாவண்டா, நாங்க சாகணும்டா. இல்லப்பா நீ கிறிஸ்து மரிச்சிட்டாரா, வந்து உனக்கு வந்து இமார்டாலிட்டி இருக்குடா. ஏ கல்ல கொண்டு வந்து விடுவோம். என்ன சாக மாட்டேன்னா சொல்ற? இடையில ஒருத்தர், இவர் சாக மாட்டேன்னு தானே சொன்னாரு, நீ சாவேன்னா சொன்னாரு. நீ சாவேன்னு சொன்னா நீ கல்லெடு தெரியலாம், நீ சாக மாட்டேன்னு சொல்றது எது கல்லெடு தெரியுற? அப்ப உனக்குள்ள இருக்கிற பிசாசு, அந்த ஆவிக்கு பேர் மரணத்தினால். என்னதான் நடக்க போகுது? அவன் என்ன சொன்னாலும் அதான நடக்கும். என்ன சொன்னாங்க? வனாந்தரத்தில் சாவோன்னு சொன்னாங்க. சொன்ன அத்தனை பேர் சாவாயின்ட்டு. உடனே இன்னொருத்தர் வரேன், ஐயா அந்த 2 பேர் வேற எது சொன்னாங்க, அதான் சொல்லிட்டு இல்லை சொன்னபடி செய்ய நடக்கும்னு. ஐயா அவர் பாசிட்டிவாக சொன்னார்ல, அவர் சொன்னபடி அவருக்கு நடக்கும், இவன் சொன்னபடி இவனுக்கு நடக்கும். நீ என்ன சொல்ற? உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். உம்முடைய அம்புகள் எவ்வளவு கூர்மையானவைகள். அம்பை பத்தி பேசு. நீ வம்ப பத்தி பேசிட்டு இருக்க, அவனை பத்தி ஏன் பேசுற? பிரச்சனையை பத்தி ஏன் பேசுற? கோவிட பத்தி ஏன் பேசுற? சூழ்நிலையை பத்தி ஏன் பேசுற? தேவன் யாருன்னு பேசு. தேவனுடைய அம்புல எவ்வளவு கூர்மை இருக்குன்னு பாரு. இந்த அம்புகள் எதிரின் இருதயத்துக்குள் பாயம். கையெழுத்து ஆமே. இந்த சித்திர தையலாடைய பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே புரியாது. வெறும் நூலா இருக்கும், கொத்து கொத்தா நூலா இருக்கும், கசமசான் இருக்கும். அப்படித்தான் உங்க வாழ்க்கையில சில நேரம் தேவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரே கசமசான் இருக்கும், ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது அவர் அழகாக ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டே இருப்பார். சில நேரம் வாழ்க்கையில சில முடிவுகளை அவர் எடுத்து அழகான கொண்டு போயிட்டு இருப்பார். நீ நினைப்ப, என்னடா என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, நீ எம்ப்ராய்டரிய நீ ஒருத்தர் இங்க இருந்து குத்திக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்க வந்து பார்க்கணும்? குத்துற ஒரு பக்கம் இருந்து பார்க்கணும். நீ பின்பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. தேவன் உள்ள இருந்து குத்திக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டுங்க. படம் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ வெளியில இருந்து பார்க்கிற. என் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாமல் ஒரு காய நகர்த்த முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் அழகாய் சித்தரிக்கப்பட்ட சித்திர தையல் ஆடையா இருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அழகை எனக்கு கொடுத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். நீங்க கொடைக்கானல் போறீங்க, போற வழியில சில்வர் ஃபால்ஸை பார்க்குறீங்க, அப்புறம் வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொடைக்கானலில் போய்கிட்டே இருக்கணும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கணும். இந்த நிமிஷம் எங்கேயோ உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் விழுந்துக்கிட்டு இருக்கணும். இந்த நிமிஷம் எங்கேயோ உங்களுக்கு ஒரு கதவு திறந்துக்கிட்டு இருக்கணும். இந்த நிமிஷம் எங்கேயோ உங்களுடைய வருமானம் கூடிட்டு இருக்கணும். இந்த நிமிஷம் எங்கேயோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துகிட்டு இருக்கணும். இயேசு நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ராபா காபா ராபதி ராமநாமதி ராமதி சாந்தா ஹராபலவே ரபா சாந்து நாமநாமதி அங்கராபல. கார்த்தி சொன்னாப்ல, ஹீலிங்ஸ் எப்படி சூப்பர் நேச்சுரலோ ஐஸ்வர்யம் சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல் இல்லாத ஐஸ்வர்யத்தை பைபிளை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப நீங்க ஐஸ்வர்யத்தை விரும்பினா நீங்க சூப்பர் நேச்சுரலை விரும்புறீங்க. நீங்க சூப்பர் நேச்சுரலை விரும்பினா நீங்க ஐஸ்வர்யத்தை விரும்புறீங்க. ஏனென்றால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் சூப்பர் நேச்சுரலாகத்தான் கடந்து வருகிறது. பேண்டமிக்ல தான் நம்ம குரோர்ஸ்ல வந்து மினிஸ்ட்ரி பண்ணோம், மினிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்.
இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ண. உலகம் முழுவதும் லாக் ஆயிருந்தப்போ தான் நம்ம ஊழியத்தோட விஸ்தாரத்தை கோடிகளுக்குள்ளே என்றானோம். என்ன சொல்ல வரேன் என்றால், நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை பாதிக்காது. மகாவறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை தேவன் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். உன் வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறும். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நீங்கள் செழித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நீங்கள் செழிப்பாகி கொண்டுதான் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ளும். ஆகவே வார்த்தையோடு இணைந்து கொண்டிருங்கள். நீங்கள் விதைக்கிற விதைகள் ஆஃபரிங்ஸ் இஸ் அ சீட். இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டீங்க? ஐ எம் அ கிங்டம் கனெக்டட் மேன். நான் ராஜ்யத்தை பற்றி தான் பேசுவேன். நான் எங்கள் அப்பா பிஸ்னஸை பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். காணிக்கையை பற்றி பேசுகிறேன்னா எங்கள் அப்பா வேலையை பார்க்குறதானே நான் வந்திருக்கிறேன். எங்கள் அப்பா ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு புத்திரனாக இருந்து எங்கள் அப்பாவோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கான சோர்ஸை நான் உருவாக்குறதா என் வேலையே. என்னைக்கு அது உங்கள் வேலை நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்களும் புத்திரர்களாக இருக்கிறீர்கள். அழகாக சொன்ன மாதிரி அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டை எதுலேயோ காட்டுவாங்க. யோசேப்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? கட்டில் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ யோசேப் ஃப்ரெண்டு வருவார். எங்கேப்பா அவன் பையனங்க அப்படின்னு. அப்பா பிஸ்னஸ்க்கு அவன் கூட நிற்க வேண்டாமா அப்படின்னு கேட்பான். உன்னை யோசேப் சொல்லுவார், அவன் அப்பா பிஸ்னஸில் தான் இருக்கிறான் அப்படின்னு. அங்கே எடுத்துகிட்டு உன்னை யோசனை ப்ரீச் பண்ணிகிட்டு இருப்பார். சரியான டைலாக். ஆமாம், நம்மெல்லாம் அப்பா பிஸ்னஸில் இருக்கிறோம். எஸ், பரவாயில்ல, உன்னை சந்தோஷமாக பார்க்குது. இங்கே சுயம் உடையவர்கள் காணிக்கையை பிரசங்கிக்க மாட்டார்கள். சுயத்தை வெறுத்துட்டு அதை விட அப்பா பிஸ்னஸை நேசிக்கிறேன்னு அதை பேசுவான். என் கையிலலாம் ஒருத்தன் காரி துப்புனான்னா நான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் உன்னை கேட்குறேன், காரி துப்பிட்டான்னா அதுக்கப்புறம் நான் கேட்குறதே வாழ்க்கையில் நிப்பாட்டிடுவேன். ஆனால் அன்னை தெரசா இந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கையை நீட்டினப்போ அப்படியே ஒருத்தன் காரி துப்புனானா. துப்பிட்டு சொன்னானா, இதுதான் உனக்கு அப்படின்னானா. உடனே இந்த அம்மா அப்படி வாங்கிட்டு தொடச்சிட்டு, எனக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு. அப்போ எந்த அளவு அந்த அம்மா தன்னை விட அந்த பிள்ளைகளை நேசிச்சிருக்காங்க. நீ நானா இருந்தா போடா, எங்கள் அப்பன் பெரிய லாடு லபக்குன்ட்டு வெளியே போயிருப்பீங்க. இப்பேற்பட்டவரெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. இப்பேற்பட்டவரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிற்க முடியாது. என்னைக்கு பெருமையும் சுயமும் நாகப்பாம்பு மாதிரி எந்திரிச்சு நிற்குதோ அவர்கள் வேலையை செய்ய முடியாது. அதெல்லாம் உதுத்து விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பேசிக்க, எந்த ஏரியாவிலேருந்து பேசுறது, நான் பேசுகிறத பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னும் அதிகமாக தான் பேசுவேன். ஏன்னா ஐ ஆம் இன் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுவேன். ஸோ ஆகவே நம்ம வெத்தலை போட்டு சாய்ந்த நேரத்தில் பேசுகிறவர்களை குறித்து நமக்கு அது முக்கியமான விஷயம் அல்ல. ஸோ நம்ம எல்லாரும், நான் என்ன விரும்புகிறேன்னா, என்னோடு கூட இருக்கிற எல்லாரும், பவுல் சொன்னார் நீங்கள் என்னை போலாக முடியும் நான் விரும்புகிறேன். அப்போ கிங்டம் மைண்டடாக நீங்கள் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எப்போவுமே உங்கள் மைண்டு கிங்டம் மைண்டட் இருக்கணும். கிங்டம் இது பூமிக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஜனங்களுக்கு கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை இந்த பூமியில் நம்ம ஜெனரேஷனில் ஸ்தாபிக்கப்படணும். ஒவ்வொரு பேட்சாக வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இந்த பேட்ச் நம்ம இருக்கிறோம். நம்ம காலத்தில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். வியாதி இந்த உலகத்தை விட்டு வெளியேறணும். வியாதின்ற ஒரு ட்ரேஸே அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்க கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். ஆமாம். ஷாபா ராபா லாபா ரீமா நாமா ரீபா ராபா ராபா ராபா. இவையெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? நான் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு 10 பைசாவும் தேவனுடைய ராஜ்யத்தின் பூமியில் ஸ்தாபிக்கக்கூடியது. ஆகவே திஸ் இஸ் டைம் ஆஃப் ஆனரிங் காட். ஆஃபரிங் இல்லை, ஆனரிங். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனை கனம் பண்ணுகிற நேரம். இப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று விசேஷமாய் காணிக்கையை விதைக்கப் போகிறோம். கூகுளில் நீங்கள் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணலாம், நம்ம ஆஃபரிங் பாக்ஸில் ஆஃபரிங் பண்ணலாம். டிவி மீடியாவில் உங்களை கனெக்ட் பண்ண விரும்புகிறவர்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுடைய வார்த்தை காய்ச்சிருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். உடைய வார்த்தையை குறித்து பல காரியங்களை நாங்கள் கேட்டோம்.
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தினுடைய எங்களுடைய பங்கை குறித்து, குமாரத்துவத்தை குறித்து, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை குறித்து பல விஷயங்களை நாங்கள் கேட்டோம். எங்கள் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். காணிக்கை என்பது ஒரு தேவனை கனப்படுத்துவது என்று நாங்கள் பார்த்தோம். என்னாலும் நாங்கள் காணிக்கைக்கென்று பையில் கை வைக்கும்போது உம்மை கனம் பண்ணுறோம் என்கிற மன ஆண்டவரே எண்ணத்தோடு இவைகள் கடந்து வர கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆணி பாய்ந்த கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கராய் ஆவியானவர் எளிமையாக்கித்தாங்க. எங்களுக்கு மனக்கண்களை திறந்தரலுங்க. வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு நன்மையான வேலை செய்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள கிருபை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, சங்கீதம் 45ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். கடந்த சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட், நாம் யார் என்பது. ஏன் நம்மை பற்றி நாம் பார்க்க வேண்டும்? வேதம் சொல்கிறது தன் சாயல் இன்னதென்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளை திறக்கும்போது பைபிள் சொல்லுது, கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். பைபிளை திறக்கும்போது நம்ம முகம் தெரியுமா? அப்போ நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, கண்ணாடி என்ன காட்டுது அப்படின்றது முக்கியம். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, கண்ணாடி என்ன காட்டுகிறது என்பது முக்கியம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நீங்கள் இல்லை. உங்களை பற்றி உங்கள் நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அதுவும் நீங்கள் இல்லை. உங்களை பற்றி உங்கள் எதிரிகள் என்ன நினைக்கிறாங்க அதுவும் நீங்கள் இல்லை. உங்களை பற்றி நீங்களே என்ன நினைக்கிறீங்க அதுவும் நீங்கள் இல்லை. அப்போ எதுதான் நான்? உங்களை பற்றி இது என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள். ஆமாம், ஒருத்தவங்களை கருப்புன்னுவான், ஒருத்தவங்களை சிகப்புன்னுவான். ஆனால் கண்ணாடியை பார்த்தா தான் நீங்கள் கருப்பா சிகப்பான்னு உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நீங்கள் பாவியா நீதிமானான்னு அந்த பாஸ்டர் சொல்கிற கேட்கவா இந்த பாஸ்டர் சொல்கிற கேட்கவான்னு கேட்காதீங்க. இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இந்த வார்த்தை என்ன சொல்லுது என்று கேளுங்க. இந்த புத்தகத்தை பைபிள் கண்ணாடி என்று சொல்லுகிறது. ஆகவே அடிக்கடி கண்ணாடியை பார்க்குறாள் எப்படி தான் இருப்பான்? தன்னை ஒப்பனை செய்து கொண்டே இருப்பான். சிலர் இருப்பான் இவனை பேசிக்கிட்டே இருப்பான். எஸ், அவங்க ஹேண்ட்பேக்கை திறந்தோம்னா அங்கே உள்ள ஒரு மினி பியூட்டி பார்லரே வச்சுருக்கிறாங்க. அதாவது ஃபோனை உள்ளே போட்டுட்டு, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட மேக்கப் ஐட்டமாக இருக்குது. திடீர்னு ஃபோன் வருது, உபவாச ஜபத்தில் ஏதோ ஒரு ஜபத்தில் கிரிங் கிரிங் நடிக்குது. இந்த அம்மா ஜிப்பை ஒவ்வொரு ஜிப்பாக திறந்து வந்து ஃபோனை தேடுன்னு தேடி அந்த லிப்ஸ்டிக்கு அது இது எல்லாத்தையும் தேடி, இதில் இல்லை அதுக்கப்புறம் அடுத்த ஜிப்புன்னு எல்லா ஜிப்பையும் தேடி அதுக்குள்ளே அவன் ரிங்கு அடித்தவன் ஓஞ்சிட்டான். இன்னும் இந்த அம்மாவுக்கு நாலுதே இரியா, அந்த அம்மா தேடிட்டு இருக்குமையா, அடித்தது மேலுக்கா ஃபீமேலுக்கா? மேல்னா டக்குன்னு பையில கை விட்டு எடுத்துருவான். ஃபீமேலாம் இஸ்பிப் எல்லாத்தையும் தேடி கடைசியில் காணான்னு இந்த கையில் வச்சுதான், இங்கே கையில் தான் வச்சுருக்கேன் நான். இப்படி இவங்களுக்கு எதுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து எதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு. சரி விட்டுருங்க. இப்போ ஒரு மினி ஹேண்ட்பேக் இருக்குது. ஹேண்ட்பேக்கு அந்த பேக்குள்ளே ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. ஒப்பனை அலங்காரம், இந்த பழைய படத்தில் ஒப்பனைன்னு போடுவாங்கல்ல, அப்படி போட்டுட்டு அடிக்கடி நீங்கள் கண்ணாடியை பார்த்தா உங்களை நீங்கள் அழகாகவே வச்சுக்குவீங்க. அப்படி தான் அடிக்கடி நீங்கள் இந்த கண்ணாடியை பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் சிறப்பாக மெயின்டைன் பண்ணி கைத்திருங்க. ராமே சம்சுனாமான ஹதரபலபதிரமேன ஹாத்துராமான ஷகரபலபதிரமேன மதியாங்கராபரமா. ஸோ அவ்விடம் விட்டு போன பின்பு உங்கள் சுபாவ முகத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இங்கே சிங்கம் மாதிரி உரிமிட்டு வீட்டுக்கு போனோன்னா எலி மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நீங்கள் சிங்கம்னா சிங்கம்தான். நீங்கள் வலிக்கு சகதியில் விழுந்தாலும் இப்போ சகதியில் விழுந்த சிங்கம் கைத்தட்டு. ஆமாம் ஆமாம், சிங்கம் வந்து சகதியில் விழுந்தா சிறு நரி ஆயிருமா, கழுதை ஆயிருமா? இல்லை கழுதையை குளிப்பாட்டினா சிங்கம் ஆயிருமா? கழுதை குளித்தாலும் கழுதை தான். சிங்கம் அழுக்காக இருந்தாலும் சிங்கம் தான். கையை தட்டு வருது ரைட்டில். ஆமாம், சிங்கம் மட்டும் கையை தட்டு, கழுதையெல்லாம் கையை தட்டோனா? ஆமே. ஸோ ஆகவே பைபிள் உங்களை என்ன சாயல் காட்டுதோ அந்த சாயலை நீங்கள் மறக்கக்கூடாது. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
மறக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மறக்காமல் இருக்க இருக்க பாருங்க, உங்களுக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் சோலுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அது என்னன்னா, நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. மறந்துடாதீங்க, அது உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும், அது உங்களுக்குள்ள உருவாக்கும், அது உங்களுக்குள்ள ஏற்படுத்தும், அது உங்களுக்குள்ள அந்த ப்ரொடெக்ஷன் நடக்கும். அந்த ப்ரொடக்ஷன் நடக்கும். ஒரு ஃபேக்ட்ரி, உங்க சரீரம் ஒரு ஃபேக்ட்ரி, உங்க சரீரம் ஒரு கெமிஸ்ட்ரி லேபு. உங்க சரீரத்தில் ஹைட்ரோகுளிக் ஆசிட், ஒரு என்னென்ன ஆசிட் வேணுமோ தேவையான ஆசிட் எல்லாம் நீங்க சுரக்க வைக்கலாம். நீங்க நினைச்சே சுரக்க வைக்கலாம். பெண்கள்லாம் பாருங்க, அப்படி நினைச்ச உடனே கண்ணீரை சுரக்க வச்சிருவாங்க. சச் அ மேஜிக் பர்சனாலிட்டி. என்ன அப்படின்னு இங்கு பிள்ளர் அமுக்கணும்னா இங்கு வெளியே வர மாதிரி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ஏய் பிச்சு போடுவேன். என்ன பின்னாடி எதுவும் பம்பு வச்சிருக்கீங்களா? அடிச்சு டக்குன்னு நிரப்புறீங்க. பாருங்க, தனக்குள்ள ஒன்றை சுரக்க வைக்கக்கூடிய பவர் இருக்கு. கை தட்டுங்க. நம்மளும் ஆரஞ்சு பழத்தை புளிகிற மாதிரி புளிஞ்சு பார்த்தாலும் ஒரு சொட்டு கண்ணீர் வரமாட்டேன். கடைசியில் போலீஸ்காரன் சொல்லுவாங்க, பார்த்து பாரு நம்ம என்னவோ அழுகுது, என்ன பண்ண, என்ன கொடுமை பண்ணு, அதான் என்ன கொடுமைப்படுத்திச்சு, நீ என்ன நீ பேசிக்கிட்டு. ஸோ உங்களால் ஏதோ ஒன்றை சுரக்க வைக்கக்கூடிய பவர் இருக்கு. ஒன்றை கண்டுபிடிச்சிக்காங்க. உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னா உள்ளுக்குள்ளே ஆள் இருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களே, அந்த மாதிரி உங்களால் ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களால் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் நீங்கள் யார் என்பதை பைபிளில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க 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 உங்கள் பாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஷேக்கே மேரே ஹம் து நாமா ஷேக்கராபால் அபதிவான் தராபாராமா தியாங்கராபால். உங்கள் சரீரம் ஆரோக்கியத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், இளமையை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆசீர்வாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், வந்து ஐஸ்வர்யத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், கதவுகளை திறக்கக்கூடிய வல்லமையை ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாமே உங்கள் சரீரம் பண்ண முடியும். ஆனால் உங்கள் மனசு நினைச்சா தான் அந்த சரீரம் கோஆப்ரேட் பண்ணும். உங்கள் மனசு சோகமானால் தானே அழுக வருது. அப்போ மனசு கண்ட்ரோலான பாடி இருக்கு. உங்கள் மனசு சந்தோஷமானதான வாய் சிரிக்குது. சிரிச்சே சிறந்த கண்ணில் தண்ணீர் வரும் பாருங்க. ஆமாம், அப்போ இது எல்லாமே மனதை பொறுத்து இருக்கிறது. அது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ உங்கள் மனசில் நீங்கள் யாருன்ற கண்டுபிடிச்சினா உங்கள் லைஃப்பில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். கடந்த சில வாரங்களாக நம்ம பார்க்குறோம், பல வருடங்களாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட, நீ யாருன்றதை பார்த்துக்க, புரிஞ்சுக்க. பார்த்தோம், நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு பார்த்தோம். ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கை தட்டுங்களா ஒரு தடவை, ஆமென். இயேசுவோட பாடியில் என்ன இல்லை? வியாதி இல்லை. அதனால நான் தான் ஒரு பாடி. என் உடம்புல அது இருக்காது. இயேசு கிறிஸ்து உடம்புல என்ன, என் உடம்புல என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்து உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் உடம்புல இருக்கு. அவர் உடம்புல என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் மகிமை அடைந்த சரீரத்தை பெற்றிருந்தாரோ அதை நான் அனுபவிக்க முடியும். இதை எந்த அளவு நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்களோ, புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவு உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும். பாடிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது சார். அமெரிக்காவில் மரண தண்டனை கைதி ஒருவனை ஸ்னேக் பைட்டிங் மூலமாய், பாம்பு கொத்தி விஷத்தின் மூலமாய் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் நேரத்தில் மருத்துவ அறிஞர்கள் இந்த மனதை குறித்து என்ன செய்கிறாங்க, அதன் வல்லமையை அறிந்து கொள்வதற்கும் இந்த தண்டனை நிறைவேற்றுவதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கண்ணை மூடிட்டு முன்னாடி பாம்பு காட்டிட்டாங்களாம். இதுதான் உனக்கு கொத்த போகுது, உன்னை என்ன செய்ய போகுது, நீ விஷம் அடுத்த ஏறி 2 நிமிஷத்தில் நீ செத்துருவேன்னு சொல்லிவிட்டு அவன் கண்ணை கட்டிட்டு அவன் ரெடியாக இருக்கிறான். ஒரே ஒரு சாதாரண பின்னு, அந்த பின்னை எடுத்து பாம்பு கொத்துற மாதிரி சட் அப்படின்னு குத்திட்டாங்க. குத்தின 2 நிமிடத்தில் அந்த மனிதன் மரித்து போனான். அப்போ நான் சொன்னேன், அதை கேட்டுட்டு, ஆமாம் பாம்பு குத்துதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டு செத்துருப்பான், ஹார்ட் அட்டாக் கூட செத்துருக்கலாம். அப்படி செத்துருந்தா பிரச்சனை இல்லையே, பயத்தில் செத்துட்டான்னு சொல்லலாம். உடம்பு ஃபுல்லாக நீளமாகி செத்துருக்கிறான், விஷம் உடம்புல ஏறி செத்துருக்கிறான். டாக்டர்ஸ்க்கு ஒரே ஆச்சரியமா, ஏடா வெறும் பின்னை வச்சு தான் குத்தணும், ஆனால் செத்தான், ஹார்ட் அட்டாக்ல செத்துருந்தா பரவாயில்ல, விஷமாகி பாய்சனாகி செத்துருக்கானே அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் இவன் கண்டுபிடிக்கிறாங்க, உங்கள் மனது எதை நினைக்கிறதோ அதை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள் சரீரத்துக்குள்ளேயே இருக்கு.
ஏதாச்சும் ஒரு வியாதியை ரொம்ப நாள் நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா அது உன் சரீரத்தில் உருவாக்கக்கூடிய சக்தி உன் நினைவுகளுக்கு இருக்கிறது. அதான் எந்த வியாதியும் ரொம்ப யோசிக்காத. பெரிய புத்திசாலி மாதிரி வியாதி எப்படி வலிச்சிச்சு எங்கே வலிச்சிச்சுன்னு போய் அவன்கிட்ட விளக்கம் கேட்காத. இஃப் யூ ஆர் நாட் டெய்லி கிளென்சிங் வந்து மனதை மறுரூபமாக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள் இதை குறித்து அதிகமாய் இந்த வியாதி எப்படி வருது போடுவாங்க, எப்படி கரும்பூஞ்சை வருகிறது, எப்படி இது வருது, இதெல்லாம் படிக்க 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 பாடி மெதுவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் வெரி சிம்பிள். வியாதியை பற்றி பார்த்தாலும் கருமம் ரியாக்ட் ஆகத்தானே செய்யும். என்ன பேசுகிற நீ? அதுக்கு என்ன பவர் இருக்கோ அதை விட மோசமாக இதுக்கு பவர் இருக்குது. அதனால தான் அதை விட மோசமான இதெல்லாம் பேசாமல் விடுறான் இல்லைன்றதான் எனக்கு வருத்தம். நீ தேவையில்லாத கழுதையெல்லாம் பேசுகிற, அதை விட மோசமான உன்னை நடுவீட்டில் உட்கார வச்சிருக்கே, கொசுவெல்லாம் வடிகட்டிட்ட, ஒட்டகத்தை உள்ள விட்டுட்டேடா ராசா. மக்களுக்கு வந்து வியாதியை குறித்த அறிவு கூடாது என்பதை சொல்ல மறந்து விட்டது சபை. சபை என்ன செய்கிறான், வந்து குடும்பமாக உட்காந்து கோவிடை பார்க்குறாங்க. அந்த பெயரே உங்கள் வாயில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பயந்தல்ல, தேவையற்றது. நான் எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும், எதை தியானிக்க வேண்டுமோ அதை தான் தியானிக்க வேண்டும். ஏனென்ற சரீரத்தில் நான் தியானிப்பதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்போ என் சரீரத்தில் என்ன இருக்குது? நான் இயேசுவின் சரீரம். அவர் சரீரத்தில் மகிமை அடைந்த சரீரத்தில் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. 10 கிலோ அல்வாக்குன்றாங்க. 10 கிலோ அல்வாலையும் எல்லா ரா மெட்டீரியல்ஸை போட்டு கிண்டி எடுத்து அதில் 100 கிராம் அல்வா உனக்கு தராங்க. இந்த 100 கிராம் அல்வாவில் என்ன இருக்குது? முந்திரி பருப்பு இருக்குது, வந்து இனிப்பு இருக்குது, ஜீனி இருக்குது, எல்லாமே இருக்குது. சுருக்கமாக சொல்லு, 100 கிராம் அல்வாவில் என்ன இருக்குது? 10 கிலோ அல்வாவில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த 100 கிராம் அல்வாவில் இருக்கு. கையை தட்டு ஒருத்தவருக்கு ஆமே. 10 கிலோ அல்வாவை நாக்கில் வச்சாலும் இனிக்கும், 100 கிராம் அல்வா நாக்கில் வச்சாலும் இனிக்கும். 10 கிலோ அல்வா ஏசுநாதர்னா நான் 100 கிராம் அல்வா. ஆமாம். கடல் என்னது, கடல் பெரிதா, என்னது என்ன சொல்ல, தேன் துளி பெரிதா, இல்லை வந்து சமுத்திரம் பெரிதா? சமுத்திரம் பெரிதா, தேன் துளி பெரிதா? சொல்லுங்க. சமுத்திரம் பெருசாக தான் இருக்கு, கழுதையை பிடிச்சி பெருசாக வச்சுட்டதுக்கு. ஆனால் ஒரே ஒரு சொட்டு தேன், அதுதான் சமுத்திரத்தோட சூப்பர். சமுத்திரம் பெரிதா கவிஞன் கேட்குறான், தேன் துளி பெரிதா? சொல்லுங்க. தேன் தான், அது நான் தான். ஆமே. ஸோ 100 கிராம் அல்வாவில் என்ன இருக்கு? 10 கிலோ அல்வாவில் இருக்கிறது இருக்கு. அப்போ அந்த 10 கிலோ அல்வா ஜெபிச்சப்ப அந்த நாக்கில் வச்சா என்ன வருது? அது 100 கிராம் அல்வாவுக்கு வரும். 10 கிராம் அல்வா, 10 கிலோ அல்வாவை ஏசு ஜெபிச்சா என்ன நடக்குதோ அது 100 கிராம் அல்வாவை நீ ஜெபிச்சால் நடக்கும். அங்கே தொட்டா என்ன நடக்குமோ ஒன்றை தொட்டா அது நடக்கும்ன்ற நான். கையை தட்டுங்க ஒருவருக்கு ஆமே. ராபா ராபா லாபா. அநேக சரீரங்கள் பலவீனங்கள் மறைகிறது, ஏசு நாமத்தை மறையுது மறையுது. ரேபா கபலபா சந்துன மனமரியாங்கோ ரீபாலா சந்துர பலபதி அங்கர பலபதி. நான் அவருடைய சரீரம், என் சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. நான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை குறித்து தேவன் பக்தி வேறாக்கி உடையவராக இருக்கிறார். ஸோ அதை பற்றி ஒரு 3 வாரம் பார்த்தோம். தேவனுடைய சரீரம். அடுத்து போன வாரம் பார்த்தோம், நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். we were bought at price. காசு கொடுத்து என்ன வாங்கியிருக்காரியா? நீ கடையில் போய் ஒன்று காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு 5 ரூபா, பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட்டு, அது வாங்கினா சைடில் லைட்டாக குண்டுசி வச்சு ஓட்டை போட்ட மாதிரி ஓட்டை போட்டிருக்கு. சார் என்ன சார் ஓட்ட ஓட்டையாக இருக்குது அந்த பிஸ்கட் பாக்கெட்டில்? அப்படின்னா எறும்பு என்ன செஞ்சுருக்கு? சார் உள்ள பிஸ்கட் கரெக்டாக வேறு பிஸ்கட்டு கொடுங்க. எவ்வளோக்கு? 5 ரூபா. காசு கொடுத்ததுக்கு டிமாண்ட் பண்ணுறான். 2 ரூபாய்க்கா கொடுத்த? 5 ரூபா தானே கொடுத்த, வாங்கினேன், அப்போ எனக்கு வந்து கொடுன்றான். அப்போ காசு கொடுத்த இடத்துல டிமாண்ட் பண்ண தெரிஞ்ச உனக்கு கடைசி சொட்டு ரத்தத்தை குறித்து ஒன்று விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு டிமாண்ட் பண்ண தெரியுதா? நான் ஓசிக்கு வாங்கலை, கர்த்தர் என்ன ஓசிக்கு வாங்கலை, கர்த்தர் என்ன டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கலை, கர்த்தர் என்ன காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. பிசாசு உன் கையை என்னால் இருந்து எடு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. எத்தனை வயதாக இருந்தாலும் உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மறையுது இயேசுவின் நாமத்தில். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் வியாதி கிடையாது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.